ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா, காலையில் ஒரு 6 மணியிலிருந்து ஒரு 10 மணி வரைக்கும் இன்றைக்கி என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்த வீடியோ. வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடுச்சு. நேற்று நைட்டெலாம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால நான் வந்து நைட்டு கிச்சன் க்ளீனிங் வேலை எதுவுமே வந்து பண்ணலை. பாத்திரம் கூட விளக்கலை, கவுண்டர் டாப், கேஸ் டாப் எதுவுமே வந்து க்ளீன் பண்ணலை. இன்றைக்கி காலையில் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே தான் இன்றைக்கி வந்து இந்த கிச்சன் வேலையை வந்து கம்ப்ளீட்டாக முடித்தேன். இன்றைக்கி சமையல் வந்து முருங்கைக்கீரை வந்து கடைஞ்சிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் தான் பீன்ஸ் பொரியல், இட்லி மாவு இருக்குது. பசங்களுக்கு வேணும்னா வந்து தோசை ஊற்றிக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா சமையல் வேலை பார்த்துட்டு பாத்திரமும் விளக்கிட்டேன். இன்னும் சமையல் கொஞ்சம் வேலை இருக்குது. அதை முடிச்சதுக்கப்புறமா தான் கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து கழுவி விடணும். பார்த்திங்கன்னா அவங்கள ஆஃபீஸ்க்கு அமுச்சு விட்டுட்டு அந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டேன். பெருக்கிற பாப்பா நீ கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தா. பால் வந்துச்சுன்னா வந்து அவளை எடுத்தாந்து கொடுத்துருவான். கீழே பெருக்கிட்டு இருக்கும்போதே பால் வந்ததுனால எடுத்தாந்து கொடுத்துட்டு கீழே பெருக்க போயிட்டா. அவள்கிட்ட சொல்லியிருந்தேன், பெருக்கிட்டு போயிடாதம்மா கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவளும் சரிக்கான்னு சொல்லிட்டு போனான். இன்றைக்கி என்ன வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பெயிண்டிங் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வெளி சைடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. அது வீடியோ தனியாகவே நான் ஷேர் பண்ணுறேன். அது க்ளீனிங் பண்ணுற வேலை தான் இன்றைக்கி இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப பயமாக தான் இருக்குது. என்னால் ஒரு ஆளாலலாம் கண்டிப்பாக அது க்ளீன் பண்ணவே முடியாது. வேலை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் வந்து கூட்டுற பாப்பா வந்து கூட்டிருந்தேன். அவள் பேர் வந்து வினோதினி. நான் எப்போதுமே வந்து வினோன் தான் வந்து கூப்பிடுவேன். வீடியோவில் தான் நான் பாப்பான்னு வந்து சொல்கிறேன். எனக்கு பாப்பான்னு கூப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா இந்த வறண்டா வந்து நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்காம விட்டுட்டேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சு இருக்குது. ஏன்னா வெளியில் கொஞ்சம் பட்டி பார்த்துட்டு தான் வந்து பெயிண்டிங் பண்ணுற வேலை இருந்தது. பட்டி பார்த்துட்டு தேய்ப்பாங்க இல்லைங்களா, அந்த தேய்ச்ச சுண்ணாம்பு தான் ஃபுல்லாகவே அந்த செப்பல் ஸ்டாண்டு, அந்த டோருக்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா மஸ்கிட்டோ நெட்டு, அந்த வறண்டா ஃபுல்லாகவே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. படிக்கட்டுலேருந்து கீழ் படிக்கட்டு வரைக்கும் எல்லாமே வந்து ஃபுல்லாக கழுவி தான் விடணும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரத்துக்குள்ளே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்லைனா நான் முன்னாடியே வந்து வறண்டா க்ளீன் பண்ணி வச்சுருந்துருந்தேன்னா எனக்கு இவ்வளோ வேலைகள் வந்து இருக்காது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. கொஞ்சம் வந்து உடம்பு டயர்டாக தான் இருந்தது. இருந்தாலும் டயர்டாக பார்த்தா வேலைக்கு ஆகாது. எனக்கு வெளியில் பார்க்கும்போதே ரொம்ப டென்ஷனாக தான் இருக்குது. எனக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறனால தான் அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்ட உடனே நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் இப்போ எழுந்திரிச்சதுமே வந்து நான் காஃபி குடிக்கிறது கிடையாது. கொஞ்சம் தண்ணி நிறையா வந்து குடிக்கிறேன். இப்போ காஃபிக்கு பதிலாக பால் தான் வந்து எடுத்துக்கிறேன். பாப்பாவுக்கும், அதாவது வினோதினிக்கும் எனக்கும் மட்டும் வந்து அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் பால் குடிச்சிட்டு உடனே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு பின்னாடி வந்து அந்த எல் ஷேப்பில் இருக்கிற அந்த சந்து மட்டும்தாங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை அதிகமாக இருந்தது. ஏன்னா காம்பவுண்டு ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சு அந்த பாசம் பிடிச்சி ரொம்ப கருப்பாக இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு தான் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அது தேய்ச்சது அந்த டஸ்ட்டு எல்லாமே இங்கே உள்ள அந்த சந்தில் தான் வந்து கொட்டி கிடக்குது. உங்களுக்கு பெருக்கும் போதே வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குதுன்னு. இந்த எல் ஷேப்பு மட்டும் இது இப்போ நல்லா 1க்கு 2 தடவை நல்லா பெருக்கி விட்டுட்டு அது கழுவி விடுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அப்படியே இருந்தாலும் பார்க்க ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. இந்த சந்து பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டி அப்பப்போ பெருக்கி தள்ளுவேன். ஏன்னா இப்போ அடிக்கடி மழை பெஞ்சதுனால அந்த இடம்லாம் கொஞ்சம் பாசம் பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. இடையில ஒரு நாள் வந்து மழையில் ஒரு தடவை வந்து கழுவி விட்டு அதோட சரி. நீ ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டு ஆகணும். அப்போ தான் வந்து பார்க்கவாது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் பெருக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சந்தே வந்து ஒரு 3 தடவை பெருக்க வேண்டியதாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் பெருக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வினோதினி பாப்பாவை பெருக்கிட்டு இருந்தேன். அவள் ஒரு சைடு நான் ஒரு சைடுன்னு மாறி மாறி தான் 2 பேருமா தான் வந்து நாங்கள் பெருக்கிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் அவள் பெருக்கிற வேலை மட்டும் தான் அவளுக்கு வந்து கொடுத்துருந்தேன். கழுவுறது எல்லாமே நானே வந்து பார்த்துக்கிட்டேன். ஏன்னா அவள் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக வந்து செய்ய மாட்டேன், கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வேன். அதனால் அவளுக்கு பெருக்கிற வேலையை மட்டும் கொடுத்துட்டு அந்த கழுவுற வேலை எல்லாமே நான் தான் வந்து பார்த்துக்கிட்டேன். வினோதினி கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செஞ்சாலுமே அவளோட வேலை ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. அதாவது மேக்ஸிமம் பெருக்கு தள்ளுற வேலை மட்டும்தான் நான் அவளை விட்டுருக்கிறேன், வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவள் கொஞ்சம் உடம்பு முடியாதவ தான். எப்போதுமே ரெகுலராக நம்ம வாசலில் பெருக்கிற வந்து அவள் தான். எனக்கு என்னைக்காவது உடம்பு முடியல, மேலே வந்து மொட்டை மாடி, அதுக்கப்புறம் மேல் படிக்கட்டுலேருந்து கீழ்படி படிக்கட்டில் வந்து பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது, முடியலைங்கிற பட்சத்தில் அவளை வந்து பெருக்க சொல்லியிருக்கிறேன், பெருக்கி கொடுத்துருக்குறான். அப்போல்லாம் ரொம்ப சுத்தமாக நான் பெருக்கிறத விட அவள் பெருக்கி தள்ளுறது இன்னும் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்குங்க, பார்க்கவே ஆசையாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பேக் சைடு வந்து பெருக்கிட்டேன். இப்போ சைடு சந்தெல்லாம் பெருக்கிட்டு இருந்தேன். பாப்பா வந்து முன்னாடி போர்ட்டிக்கோ கீழே வந்து அந்த சிமெண்ட் போட்டிருக்கலாம் அவள் பெருக்கி தள்ளிட்டு இருந்தான்.
அந்த காம்பவுண்டில் எவ்வளோ அந்த பாசம் பிடிச்சி எவ்வளோ டஸ்ட் இருந்திருக்குன்னு பாருங்கள். அவங்க ஃபுல்லாக தேய்ச்சிட்டு தான் வந்து பெயிண்ட் பண்ணாங்க. அவ்வளோ இருந்தது. மண்ணெல்லாம் வாரி கொட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கழுவி விடணும். ஃபஸ்ட்டு வந்து கீழ் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே மொட்டை மாடி படிக்கட்டெல்லாம் கழுவி விடலாமே தான் ஃபஸ்ட்டு கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். வினோதினிக்கு இன்னொரு முக்கியமான வேலை என்ன கொடுத்துருந்தானே, எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பாப்பா தான் ஹெல்ப் பண்ணியிருந்தா. அப்பப்போ என்ன காமிக்கிற மாரி இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவள் தான் வந்து எடுத்திருந்தா. இனிமேல் இதுக்காக ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சு எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டங்கிறனால நான் அவளே வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த சிமெண்ட் போட்டிருக்கிற அந்த மோட்ரு பக்கம் இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணுறவங்க வந்து அந்த பெயிண்ட்டு வாளியெல்லாம் கழுவி அப்படியே ஊற்றி விட்டுட்டாங்க. அதுபோல் மேலே மொட்டை மாடியில் 2, 3 வாளி வந்து கழுவி இருக்கிறாங்க. அந்த தண்ணி அப்படியே கீழே தான் அந்த பைப் வழியாக வந்து இந்த சைடு வந்துருந்தது. அதை கவனிக்காமல் நான் விட்டுட்டேன். ஒரு 4, 5 பேர் வேலை பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் அப்பப்போ இடையில வந்து நான் வரல. நான் வந்து பார்த்துட்டு இருந்தால் கூட நான் கவனிச்சிருந்துருப்பேன். இங்கே ஊற்ற வேண்டாம்னு சொல்லியிருந்திருப்பேன். ஊற்றி விட்டு பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குதுங்க. அதை நான் கடைசியாக தேய்ச்சி எவ்வளோ தான் தேய்ச்சி கழுவி விட்டாலும் அது போகவே இல்லை. அது போகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இப்போ கீழ் வீட்டில் வேறு கல்யாணம் வருது. ஏன்னா அவங்க வீட்டு வாசல் முன்னாடி தான் அப்படி இருக்குது. எனக்கு உண்மையிலே பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது அவங்கள்ட்டே வந்து கேட்டிருந்தேன். நீங்கள் கழுவி அந்தாண்ட தனியாக ஒரு இடத்துல ஊற்றிருந்துருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கூட கடைசியாக வந்து நான் கேட்டேன். அது நல்லா ஊற வச்சுட்டு தேய்ச்சி கழுவுங்கம்மா போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால நான் என்ன தான் தேய்ச்சி கழுவினாலும் போகவே இல்லை. அந்த தரையில் ஒட்டிகிட்டு இருக்கிற பெயிண்ட்லாம் போகிறதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சால் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா கீழ் வேலையை பெருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே மொட்டை மாடிக்கு தான் வந்திருந்தோம். பாதிக்கு நான் பெருக்குன்னா மீதி அவளை வந்து பாப்பா பெருக்க சொல்லிவிட்டு நான் படிக்கட்டு பெருக்கிறதுக்கு வந்துட்டேன். ஏன்னா இந்த படிக்கட்டில் தான் சுண்ணாம்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் பெருக்கிட்டேன்னா அவளுக்கு செகண்ட் அவள் பெருக்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் இதை ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் பெருக்கி தள்ளினாலும் கண்டிப்பாக போகாது. நல்லா தேய்ச்சி கழுவி விட்டால் மட்டும் தான் வந்து போகும். அப்படியே கழுவினாலும் வந்து அப்புறம் இந்த சுண்ணாம்பெல்லாம் கீழே தான் போய் திருப்பி அதே இடத்துல போய் அந்த கீழே சிமெண்ட் போட்டுற இடத்துல தான் தண்ணி ஊற்றும். இன்னும் பார்க்க அசிங்கமாக இருக்கும். நல்லா பெருக்கி அள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கழுவி விட்டேன். உண்மையிலே இது ஸ்டார்ட் பண்ணது ஒரு 7 மணி, கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்குமே எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க. இன்றைக்கி செம்ம வேலை வாங்கிடுச்சு. கண்டிப்பாக இது ஒரு ஆளாலலாம் வந்து பண்ணவே முடியாதுங்க. கூட ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். அதனால தான் வந்து பெருக்கிறதுக்கு மட்டும் பாப்பா வந்து கூட்டிக்கிட்டேன். மற்றபடி கழுவுறதெல்லாம் நான் தான் வந்து பார்த்துக்கிட்டேன். அன்றைக்கி லாஸ்ட் வீக்குக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த படிக்கட்டு ஃபுல்லாகவே ரொம்ப பாசமாக இருந்ததெல்லாம் நானும் சாதனாப்பா மட்டும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டோம். அது கொஞ்சம் நேரத்து வேலை தான் இருந்தாலும் அதுவே அந்த பண்ணினதே அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு உடம்பு முடியாமல் போயிருந்தது. ஆனால் இன்றைக்கி அதோட டபுள் மடங்கு வேலை இன்றைக்கி வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆகுன்னு வந்து தெரியலை. இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால தான் நான் வேலையை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அப்படியே விடவும் முடியாது. அது மிரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் இருக்குது. என்ன தான் பிரிக்கிறதுனால அந்த சுண்ணாம்பு எல்லாம் வீட்டுக்குள்ளே வருது. டென்ஷனாக வந்து இருக்குது. அதனால தான் முடியலனாலும் பரவாயில்ல செஞ்சுட்டு ஒரேடியாக போய் படுத்துக்கலாம், டேப்லெட் போட்டுக்கலான்ட்டு தான் நான் அன்றைக்கி இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபஸ்ட்டு மேலே மாடியில் அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணது அந்த பெயிண்ட் வச்சுருந்த இடம்லாம் ரொம்ப அசிங்கமாக இருந்தது. அங்கே தேய்ச்சி கழுவிட்டு அங்கே டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படி கீழே அந்த பைப் வழியாக கீழே தான் அந்த சந்துக்கு வரும். அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கீழே சந்தில் தான் அந்த தண்ணியை வர அதை நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டே இருந்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு டேங்க்கு தண்ணி வந்து காலியாகிடுச்சு இது கழுவுறதுலேயே. இந்த பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே துணி துவைக்கிறதுக்கு கல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து அது மழை பெஞ்ச தண்ணி நம்ம துணி துவைக்கிற தண்ணி எல்லாமே இந்த பைப் வழியாக அந்த சந்தில் வந்துடும். அது அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சுருக்காங்களா அந்த இடத்துக்கு வந்து தண்ணி விழுந்துடும். இந்த பைப்லைன் தனித்தனியாக வந்து கைட்டெலாம் நான் காலையில் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். அது சொல்லாமல் விட்டதுனால எனக்கு இங்கே பெருக்கி தள்ளவும் சரி கழுவுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருந்தது. நானும் என்னால் முடிஞ்சளவுக்கு வந்து அதை கழட்டுறதுக்கு பார்த்தேன். என்னால் வந்து முடியல. சரிப்போ அப்படின்னு விட்டுட்டு அப்படியே இருக்கும் போதே வந்து நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன். இது ஓரளவுக்கு வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது. அது பார்க்கும்போது அந்த தண்ணி ஓடி இருந்த அச்சு தான் அது. நல்லா அந்த பாசம்லாம் வந்து கிடையாது. அது அந்த தண்ணியோட அச்சு தான் அப்படி வந்து இருக்குது. அது நம்ம நேற்று அந்த பெயிண்டெல்லாம் கழுவி அந்த தண்ணியெலாம் ஊற்றி விட்டது தான் அப்படி வந்து பார்க்க அப்படி இருக்குது. பார்க்க அசிங்கமாக இருக்குதே தவிர மற்றபடி எல்லாமே அந்த பெயிண்ட்லாம் இல்லைன்னா பார்க்க நீட்டாக அழகாக இருந்திருக்கும். கீழ் வேலையை கழுவுற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து மாடி படிக்கட்டுலேருந்து மேல் படிக்கட்டுலேருந்து கீழ் படிக்கட்டு வராண்டா ஃபுல்லாக வந்து தேய்ச்சி கழுவி விடணும். மேலே வந்து பைப்பில் வந்து ஓஸ் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நான் கழுவி விட்டுட்டு இருந்தேன். வெற்றிக்குட்டி சாதனா 2 பேரும் வந்து மேல் படிக்கட்டுக்கெலாம் தண்ணி விடுறதுக்கு அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓஸை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த மழை காலத்துலலாம் நீங்கள் அந்த படிக்கட்டெல்லாம் பாசமாக இருக்கும்போது தேய்ச்சி கழுவிங்களே இப்போலாம் பண்ணுறது இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நான் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எனக்கு உடம்பு வந்து
முடியலன்னு வேறு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனாலும் கூட பண்ணலை. என்னாலும் பெயிண்டிங் பண்ணுற வேலையும் இருக்குது, ஒரேடியாக இப்போ படிக்கட்டுக்கெலாம் பெயிண்ட் பண்ணலாமே அப்படிங்கிறனால தான் நான் அந்த ஒரு ரீசனால் தான் வந்து தேய்ச்சி கழுவி விடாமல் இருந்தேன். படிக்கட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும், கொஞ்சம் பெயிண்ட் மீந்திருக்குது, அது நாமளே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து அவங்கள வந்து பண்ண சொல்லலை. ஏன்னா நேத்தியோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ படிக்கட்டுலாம் வந்து பண்ணணும், நம்ம ஒரு ஆள் வர சொல்லணும், அதுக்கு தனியாக சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு நாமளே பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான். ஏன்னா இதெல்லாம் நம்மளால் முடிகிற வேலை தான், நாமளே பண்ணிக்கலான்ட்டு தான் அது அவங்கள நாங்கள் பண்ண சொல்லலை. சண்டே அன்றைக்கி தான் வந்து சாதனாப்பா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து படிக்கட்டுக்கு பெயிண்ட் பண்ணி விட்டுடுவோம். படிக்கட்டுலாம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா வராண்டாவில் அந்த செப்பல்ஸ் 2 சிலிண்ட்ரு, அப்புறம் இந்த மஸ்கிட்டோ நெட்லலாம் ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு தாங்க. அது ஃபுல்லாகவே இந்த ஓஸில் தண்ணி வச்சு அடித்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு இருந்தேன். மேல் படிக்கட்டில் தான் ரொம்ப சுண்ணாம்பு அதிகமாக இருந்தது, அதெல்லாம் ஃபுல்லாக நான் பெருக்கி தள்ளிட்டேன். கீழ் படிக்கட்டு தான் வினோதினி பாப்பா பெருக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நாங்கள் மேலே ஃபுல்லாக கழுவிட்டு இருந்தேன். வராண்டாவில் ஒரு டேப் வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், அதுதான் கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. கிச்சன்லேருந்து தான் தண்ணி அந்த ஓஸை மாட்டிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுமாரி மேல் படிக்கட்டு கழுவுறதுக்கு மேலே மொட்டை மாடியில் இருக்கிற அந்த டேப்லேருந்து தான் தண்ணி எடுத்துக்கிட்டோம், ஓஸில் போட்டு. கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதனால். இல்லைன்னா வந்து கிச்சன்லேருந்து மொண்டு மொண்டு கொண்டு வந்து ஊற்றி தான் வந்து கழுவி விடணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சுங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நிப்பாட்டுற இடத்துக்கிட்ட வந்து இந்த தேவையில்லாத மண் மூட்டைலாம் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்துக்கு அந்த மூலையில் கொஞ்சம் வந்து பேலன்ஸ் வச்சுருக்குறோம். இடையில கொஞ்சம் மழை வந்ததுனால போட முடியாமல் அப்படியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் வாங்கி சிமெண்ட் போட வேண்டிய இடம் கொஞ்சம் இருக்குது, அங்கே போட்டு விடணும். அது வரைக்கும் அந்த மூட்டையெல்லாம் அப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு இது தாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது கீழ் வீட்டில் கல்யாணம் வர்றதுக்கு. கெஸ்ட்லாம் நிறையா வருவாங்க, பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் இல்லைங்களா, அதுவே எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. நல்லா தேய்ச்சி விட்டுறதுக்கு அப்புறமா கூட அந்த இடம் அப்படியே தாங்க இருந்தது. அதுக்கப்புறமா என்னோடய வண்டி அப்படியே மேலோட்டமாக அப்படியே குளிப்பாட்டி விட்டுட்டு அதையும் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடியறதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை வண்டி இருக்குது. ஏன்னா நேற்று வந்து பெயிண்ட் வாங்கிட்டு வந்ததில் வந்து 1, 2 கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருந்தது. அதை அப்படியே விட்டுட்டேன்னா திருப்பி மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களான்னு அது ஒரு சந்தேகம் வேறு. கையோட அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்ட்டு வந்து இருக்கிறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்போ தாங்க எனக்கு மனசுக்கே நிம்மதியாக இருந்தது, பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் அந்த மஸ்கிட்டோ நெட்டில் அந்த ஓஸில் தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உள்ள தண்ணி வரும்னு தெரியும். சாதனா கிட்ட தேவையில்லாத துணி எதாவது இருந்தால் போட்டு விடுடான்னு அவள் பார்த்தீங்கன்னா அவளுடைய ட்ரெஸ்ஸு போடாதது கிழிஞ்சதெல்லாம் இருக்குது, அதை தான் வந்து போட்டு வச்சுருந்தா. வீடு ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. இதெல்லாம் புழிஞ்சிட்டு ஹால் மட்டும் வந்து கொஞ்சம் போட்டு விடணும். அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தான் வெளியில் கிளம்பணும். காலையில் இதுக்கு முன்னாடியே வந்து மிஷினில் துணி வந்து போட்டு விட்டுருந்தேன். இன்னொரு சிங்கிள் துணி வந்து சேர்ந்துருக்குது. ஏன்னா நேற்று பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்ததுனால மேலே மாடியில் துணி காய போடுறதுக்கு இல்லை. சாயந்தரம்னா லைட்டாக சாரல் மாரி இருந்தது, அதனால் போடலை. இனிமேல் வந்து துணி வந்து காய போடணும், அது சாதனை அதெல்லாம் இந்த வேலையில் அவள் பார்த்துப்பான். ரொம்ப டயர்டாகிட்டேன், எனக்கு டிஃபன் செய்கிறதுக்கே வந்து முடியல. அப்புறம் சாதனா கிட்ட தான் வந்து சொல்லியிருந்தேன், ஏதாவது சிம்பிளாக ஒரு சட்னி அரைச்சி தோசை மாத்திரம் ஊற்றி விடடா அப்படின்னு இருந்தேன். கடலைப்பருப்பு சட்னி அரைச்சிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கடலைப்பருப்பு, தக்காளி, காஞ்ச மிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா போட்டு அரைச்சிருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப சூப்பராக அரைச்சிருந்தேன். அவள் தம்பிக்கு ஊற்றி கொடுத்துட்டு எனக்கும் ஊற்றி வச்சுட்டு அவளுக்கு ஊற்றிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு வரணும். அல்சர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தான் வந்து டேப்லெட்டு அந்த சிரப்லாம் குடிக்க வேண்டியது இருந்தது. அது கண்டினியூவாக அது வந்து கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் தான் கொஞ்சமாக தான் அந்த புண்ணு குறையும். டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட உட்காந்தேன். இந்த சிரப் வந்து 3 வேளையும் வந்து குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. மறந்து போயிடுது வேறு எங்கேயாவது வச்சேன்னா, அதனால தான் வந்து கவுண்டர் டாப்லேயே அப்படியே கண்ணுக்கு பார்வையாக இருக்கிற மாதிரியே வச்சுருக்கிறனால தான் கொஞ்சம் ஞாபகமாக ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். சாப்பிட்டு கழுவி அப்படியே நேராக கடைக்கும் வந்துட்டேன். நேற்று வாங்கின பெயிண்டில் வந்து ஒரு ப்ரஷ்ஷு வந்து மாற்ற வேண்டியது இருந்தது. மாற்றிப்பாங்களோ மாற்றிக்க மாட்டாங்களோ ஒரு சந்தேகத்தில் தான் வந்து மாற்றிக்கிட்டாங்க. ரிட்டன் வந்து அமௌண்ட்டு தரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி கிரில் கேட்டு கீழே கேட்டுக்கெலாம் வந்து பெயிண்ட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு மீதி அமௌண்ட்டுக்கு அது வாங்கிட்டு வந்துட்டேன். வெளியில் கிளம்புற இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ் கூட எடுத்துகிட்டு வரல, அதனால தான் எல்லாமே வந்து வண்டியில் அந்த டிக்கில் வந்து போட்டு விட்டுட்டேன். அப்படியே வரும்போதே வந்து கடல பொரியல் கம்மியாக தான் இருந்தது, அதனால் பசங்களுக்கு மட்டும் ஒரு 2 முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். சாக்லேட்டும் கேட்டிருந்தாங்க, பசங்களை விட்டுட்டு தான் வந்து போயிருந்தேன். கீழே வந்து ஆள் இருக்கிறாங்க, அதனால் பயம் இல்லை அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிட்டேன். அவங்க சாக்லேட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஏஞ்சதுலேருந்து ஒரு 10 மணி 10:30 மணி வரைக்குமே என்னோடய வேலைகள்லாம் அப்படி தாங்க போயிட்டுருந்தது. இன்றைக்கி செம்ம வேலை, உண்மையில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இன்றைக்கி செஞ்ச வேலைக்குன்னு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எழுந்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம். பாய்.